ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி 2019 10th ஷிஃப்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிகே தமிழ் என்னோட பாட்காஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இதில் என்கிட்ட இங்கிலீஷ்க்கும் இங்கே யூடியூப்பில் போகிற வீடியோ அதில் பாட்காஸ்ட் ஆடியோவாக இருக்கும். பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு போகலாம். எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜிகே ரிசர்ச் சில டாபிக்லாம் போட்டிருப்போம். யூடியூப்பில் இனிமேல் பப்ளிஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னோடது, இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருப்பேன். ஓகேவா? இதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக ஜிகேவும் சில சமயம் நான் போடுவேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இது பார்ப்போம். ஹிடியஸ் அப்படின்னா அருவருப்பானதுன்னு மீனிங். அதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிடியஸ்க்கு வந்து அருவருப்பானதுன்னு மீனிங் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த அழகு அப்படின்னு மீனிங். அடுத்து சீக்ரெட்டிவ் அப்படின்னா ரகசியமானது, நம்மளுக்கு மீனிங் தெரியும். டிட்டஸ்டபிள் அப்படின்னா வெறுக்கத்தக்க. அக்லினா அசிங்கமான. அக்லிக்கு எனக்கு மீனிங் தெரியும், சீக்ரெட்டிவ் தெரியும், பியூட்டிஃபுல் தெரியும். டிட்டஸ்டபிள்க்கும் ஹிடியஸ்க்கும் மீனிங் தெரியல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்க. இது ஆன்சர் இதுதான், தமிழ் மீனிங் பார்த்துக்கோங்க. டிட்டஸ்டபிள்னா வெறுக்கிறது, இதுனா அருவருப்பு. அதுக்கு அடுத்தது இது வந்து ஒன் வேர்டு சப்ஜெக்ஷன். ஓகேவா? டூரிஸ்ட் சுற்றுலா பயணி நம்மளுக்கு தெரியும். அடுத்தது எமிக்ராண்ட் அப்படின்னா குடியேறியவர். இன்னொரு இதுலேருந்து வந்து குடியேறுவாங்களா அந்த மாதிரி. ஃபாரினர்னா வெளிநாட்டவர். அடுத்தது எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா ஆராயுங்கள்னு இது தமிழ் மீனிங். கூகுள் டிரான்ஸ்லேட் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கு. ஆனால் இதுதான் சரியான மீனிங். ட்ராவல் இன் த்ரோ அன்ஃபெமிலியர் கண்ட்ரி ஆர் ஏரியா, அதுதான். ஓகேவா? இது பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்து சுற்றுவாங்களா, அதை நான் வச்சு. அதுக்கு அடுத்து அமியபிள்னா நேசிக்கக்கூடிய. ஓகேவா? இதுக்கு வந்து மீனிங் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அதுக்கடுத்து சேர்ஃபுல்னா மகிழ்ச்சியானன்னு தெரியும். பேஸ்ஃபுல் அப்படின்னா நாணம் கொண்ட. பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நாணம் கொண்ட இங்கிலீஷில் மீனிங். பேஸ்ஃபுல்னா நாணம் கொண்ட. அடுத்தது ஹோஸ்டேல், விரோதமானது. ஹோஸ்டேல் வந்து நிறையா எக்ஸாம்பிள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லி அப்படின்னா நட்பாக. அதே சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அமியபிள்னா நேசிக்கக்கூடிய. அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி போட்டுடலாம் மீனிங். அமியபிள்க்கு அதுக்கு மீனிங் தெரியணுமே, எனக்கு தெரியாது. ஹோஸ்டேலுக்கு விரோதமான. இது வந்து ஆன்டானிம்ஸாக இருக்கும் ஒருவேளை கேட்டிருந்தா. அதுக்கு அடுத்தது அர்ஜுன்னா தூண்டுதல். இது வந்துட்டு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். ரஷ்யா அர்ஜ் அப்படின்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தூண்டுதல் அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து ஆன்டானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தூண்டுதல் தடுக்கிறது, அதான் தடுப்பு. டிட்டர்னா தடுப்பு. ஓகேவா? தடுப்பு, டிட்டர் தடுப்பு. அடுத்து பெர்ஷியட்னா வற்புறுத்தி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறது பார்ட்டிக்கு அப்படின்னா பெர்ஷியட் அந்த மாதிரி. ட்ரைம்ப்னா வெற்றி, இது தெரியும். ட்ரைம்ப் பைக்கு ஒன்று இருக்குது ட்ரைம்ப்னு. அடுத்து ரெக்யூஸ்ட் அப்படின்னா கோரிக்கை, இதுக்கு தெரியும். ட்ரைம்ப்பு ரெக்யூஸ்ட்டு இதுக்கெல்லாம் மீனிங் தெரியும். அர்ஜுக்கு தெரியும். டிட்டர்னா தடுப்பு, பெர்ஷியட்னா வற்புறுத்துதல். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஓகே, இதோட 10th ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு 11th ஷிஃப்ட் இது பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.